ஹாய் ஜம்பலிங்கம். ஏன் 2 நாளா ஆளே காணோம்? எங்க போயிருந்த? இதோ இந்த மூஞ்ச பார்த்து போர் அடிச்சிச்சுல, அதான் ஜிலாக்கி வீட்ல இருந்தேன். ஓ, அப்ப இன்னைக்கு ஏன் வந்த? அங்கே இருந்திருக்க வேண்டியதானே? உன்னோட இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஹாய், காட்டு. குடுப்பா ப்ளீஸ். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. உனக்காக கொண்டு வந்தேன். எனக்கு நீ. இது யாரோடதுன்னு தெரியுமா? அம்மா போன பிறகு அந்த வீட்டில் இருந்த ஒரே சொத்தே அப்பாவோட ஃபோட்டோவும் தங்கச்சியோட செயினும் தான். அது அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அப்பா ப்ரெசென்ட் பண்ணது. அவள் என்னை விட்டு போகும்போது அவளுக்கு 10 வயசு தான் இருக்கும். அவ்வளோ ஒன்றமா தான், பெரிய கண்ணு, சப்பி சீக்ஸ், வாலும் கூட. உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவள் பெருசாகி என் கண் முன்னாடி இருக்கிற மாதிரி தோணுது. அதனால தான் இந்த செயின் உனக்காக எடுத்துகிட்டு வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவள் சாகலை, உயிரோட தான் இருக்கா என் கண் முன்னாடி. அப்ப நானும் யாரும் இல்லாதவ இல்லல்ல. எனக்கும் சொந்தம்னு ஒரு அண்ணன் இருக்கான்ல. இன்னும் தூங்கல? பச்சோந்திய பாத்திருக்கியா? தெரியும், படிச்சிருக்கேன், பார்த்ததில்ல. கண்ணாடியில போய் பாரு, தெரியும். புரியல. புரியாது, உன் கண்ணு அடைச்சிருக்கு, புத்தி மலிங்க இருக்கு. இப்போ உனக்கு எதுவுமே புரியாது. கண்ணு கிட்ட டாக்டர் கிட்ட போய்க்கலாம், புத்தி மழுங்கினா டோவழி தேசிவாவே பார்த்துப்பாங்க. நீ பேசல, உன் திமிரு பேசுது. கொஞ்சம் அழகா இருக்கல்ல, அந்த திமிரு. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? ஏதாவது புரியற மாதிரி கிளியரா பேசு. இப்ப என்ன ஆச்சு? உனக்கு தெரியாது, நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கன்னு உனக்கு தெரியாது. அவன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? சத்தியம் பண்ணல பேச மாட்டேன்னு. அப்புறம் என்ன அப்படியே கொஞ்சம் நிக்கிற? ஓ, அதான் விஷயமா? அவன் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? அவன் என்ன பேச மாட்டேன் சொல்லிட்டு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏன் இப்படி கத்துற? முன்னாடிதான் நீங்க வேற வேற குரூப், இப்ப எல்லாம் ஒன்னாயிட்டீங்கல்ல. அப்புறம் என்ன? பேசினா என்ன தப்பு? அவ என்ன சொன்னா தெரியாம பார்த்தேன். சும்மா மழுப்பாத. என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? சும்மா அலைய விட்டு வேடிக்கை காட்டியா? நீ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டே உன் பின்னாடியே சுத்தணுமா? நாய்க்குட்டி மாதிரி. ரொம்ப பேசாத. ஸ்கூல்ல 1000 பேர் இருக்காங்க, உன்கிட்ட மட்டும் பேசணும் பழகணுமா? உனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். பிரச்சனை என்கிட்ட இல்ல, உன்கிட்ட தான். ரொம்ப கிளவரா பேசாத. இப்பவே இவ்வளவு திமிரு. இன்னும் நல்ல குடும்பத்துல பிறந்து மத்தவங்கள மாதிரி வசதியா இருந்தா இன்னும் எத்தனை பேர் அலைய வைப்ப. போதும், நிறுத்து. பேசிக்கிட்டே போற, சொல்றதை கேட்கவும் மாட்டேன், நீயும் புரிஞ்சுக்க மாட்ட. அது எப்படி? சொந்த அப்பாவே புரிஞ்சுக்காதவ எப்படி மத்தவங்களை புரிஞ்சுக்க முடியும்? இனி என் கூட பேசவோ பழகவோ நினைச்சு கூட பார்க்காத. போதும், இதோட முடிச்சுக்கலாம் எல்லாத்தையும். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்.
Dear teachers, parents, students, especially my plus 2 students. குறும்பும் குரூப்புமா குழந்தைங்க மாதிரி இருந்த இந்த பசங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக போறாங்க. பொதுவா சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ லைஃப்ல ஒரு தடவையாவது போய் பார்க்குற பழக்கம் யாருக்கும் கிடையாது. மறுபடியும் அவங்கள பாப்பமா இல்லையான்னு தெரியாது. வருஷா வருஷம் நாம் அனுபவிக்கிற பெரிய வேதனை இதுதான். ரெக்க முளைச்சா பறந்துதான் ஆகணும். நம்ம கிட்ட படிச்ச பசங்க வானத்துல பறக்கிறத அண்ணாந்து பாக்குறது தான் ஒரு டீச்சருக்கு பெருமை. எனக்கு ஒரு பேராசை, இந்த வானம் முழுக்க நம்ம ஹோலி பெல்ஸ் பசங்க பறந்து பறந்து நிரம்பி வழியணும், உயரம் உயரம்னு போய் சிகரம் தொடரும். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ். மாசத்துக்கு ஒரு நாள் அமாவாசை வரும், ஒரு நாள் பௌர்ணமி வரும். ஆனா எங்களுக்கு இன்னைக்கு ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. ரணகலமா ஏதோ சொல்றேன்னு நினைக்காதீங்க. எங்களுக்குலாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. ஏன்னா டெய்ஸி மேம் சொன்னதுதான். அவங்க வாயாலே நாங்க பாராட்ட வாங்கிட்டோம், அவங்களோட வருத்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி இங்க படிச்சவங்க எப்படியோ தெரியாது, ஆனா நாங்க வேற. நாங்க மாணவர்கள் தான், ஆனா வித்தியாசமானவர்கள். இனிமே வருஷா வருஷம் இதே நாள்ல நம்ம பசங்க எல்லாம் கட்டாயம் இங்க வருவாங்க, உங்களை எல்லாம் பாப்பாங்க. இதுக்கு இந்த ஸ்கூல் எஸ்பிஎல்ங்கிற முறையில நான் பொறுப்பேற்றுக்கிறேன். இனி வரிசையா பல கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் போது அதுல சில கொலை நிகழ்ச்சிகள் நடக்கலாம். மன்னிச்சு ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். And now get ready for